காலையிலேயே பேக் பண்ணிவிட்டு நான் வந்து கேரளா ஏர்போர்ட் போனோம். ஸோ தென் 2 மணிக்கு தான் ஃப்ளைட்டு. ஸோ அதுக்கு முன்னாலேயே போயிட்டு எலக்ட்ரிக் ஆஃபீஸில் வந்து சின்ன பேமெண்ட் மேட்ரு இருக்குது, அதை முடிச்சுட்டு அப்படியே நம்ம கிளம்பிடலாம். ஆல்ரெடி இங்கே லேட்டாக வேறு ஆக்கிட்டு இருக்காங்க, புக்குன்னு இருக்குது, ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிடணும்னு. ஃபைனலி அந்த வேலையை முடிச்சுட்டு காடியை வந்து பக் பண்ணி வச்சு இப்போ போய் நம்ம கிராப் எடுக்கணும். பிஃபோர் தென் கொஞ்சம் லைட்டாக போயிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே கிராப் ஆர்டர் பண்ணிட்டு வெயிட் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்குல்ல? நம்ம அடுத்த வாட்டி போகும்போது இந்த மாதிரி ஒரு லக்கேஜ் பேக் வாங்கிக்க வேண்டியதான். ஆயா உட்காந்துட்டு ஜம்முன்னு போயிடலாம். பாஸ் டொமஸ்டிக் mana? Ini kasi gimana? But to counter E, counter F. EF. Yes. Domestic ya? Yeah. Domestic. Semester. Itu tinggi counter apa kan? ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு சேனல் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் யூடியூபர். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கேரளாவில் இருக்கோம், டெர்மினல் 1. எதுக்கு நான் இங்கே வந்திருக்கேன்னா, நான் இப்போ ஜேபிக்கு போகிறேன் ஃப்ளைட்டில். அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒண்டியே வந்து ட்ராவல் பண்ணி ஃப்ளைட் ஏற போகிறேன், இறங்க போகிறேன். அதுதான் வந்து இங்கே ஹைலைட்டு. இது வரைக்கும் ஃபேமிலி கேதரிங், ஃப்ரெண்ட்ஸ் கேதரிங் அந்த மாதிரிலாம் போய் நம்ம எல்லாம் கூட்டமாக போயிட்டு கூட்டமாகவே வந்திருப்போம். இதுதான் மொதல் வாட்டி நானே இறங்கி டிக்கெட்லாம் எடுத்து ஃப்ளைட் ஏற போகிறேன். ஸோ என்ன அதனால் வந்து நேற்றே வந்து ஃபேமிலிலாம் வந்து கிளம்பிட்டாங்க ஜேபிக்கு, ஃபேமிலி கேதரிங்னால. ஸோ எனக்கு காலையில் ஒரு வேலை இருந்ததுனால அந்த வேலையை முடிச்சுட்டு ஸோ இன்றைக்கி 2 மணிக்கு ஃப்ளைட் ஏற போகிறேன். ஸோ வந்தோடனே லேட்டாச்சு சொல்லி பரபரப்பாக என்னை கொண்டு வந்துட்டானுங்க உள்ளே. பார்த்தா இங்கே இன்னும் கேட்டே திறக்கல, 2 மணிக்கு தான் திறப்பாங்க, இல்லைன்னா 1:50 போல் திறப்பாங்கன்னு நினைக்கிறேன். மணி இப்போ தான் 1:30. ஓகே வாங்குது. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா என்னோட சோலோ ட்ராவல் தான். ஸோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டினியூஸாக பாருங்கள். உள்ளே போகிறது வர்றது இறங்குற வரைக்கும் நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். என்னை பிக்கப் பண்ண யாரும் வர போகிறதில்ல, ஏன்னா நான் வரலன்னு சொல்லியிருக்கேன் இன்றைக்கி. ஸோ என் ஒய்ஃப்க்கு மட்டும் தான் தெரியும் நான் இன்றைக்கி ஜேபிக்கு வர்றேன்னு தெரியும். ஸோ மற்றவங்க யாருக்குமே தெரியாது. அவங்களால பொறுத்த வரைக்கும் நான் இன்றைக்கி வரல. ஸோ எல்லாருக்கும் சர்ப்ரைஸ் விசிட் தான் இன்றைக்கி. ஸோ என்னை ஏற்ற யார் வர போகிறது தெரில. நம்ம தான் வராங்களா இல்லை ஒய்ஃப் வராங்களா தெரில, அதையும் பார்ப்போம் வீடியோவில். ஸோ மறக்காமல் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் வருது. ஓகே.
ஆக்சுவலி கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏன்னா வந்து எப்போயாச்சும் பக்கத்தில் இருப்பாங்க, அப்படியே கையை பிடிச்சி பேசிக்கிட்டே போயிடலாம். பட் இந்த டைம் வந்து மாட்டிக்கிட்ட ஒண்டியும் அந்த ரியாக்ஷன் கொடுக்க முடியல. பக்கத்தில் லெஃப்ட் சைடில் ஒரு பொம்பளை, ரைட் சைடில் ஒரு ஆம்பளை உட்காந்துருக்காங்க. எப்படி பண்ண போகிறேன்னு தெரியல, பயமாக வேறு இருக்கு. ஐயோ கிளம்புது, பறக்க போகுது பறக்க போகுது பறக்க போகுது. இவங்க சீக்கிரம் பறந்துன்னு நுழைய மாட்டானுங்க, ஒரு மாதிரி பீதி கிளப்பிட்டே இருப்பானுங்க. அதுவும் உட்காந்துருக்கேன், அந்த அளவுக்கு எஃபெக்ட் தெரியாதுன்னு நினைக்கிறேன். பட்டு பயமா இருக்கு. கடவுளே, இந்த ஏறி அது ஒன்று தூக்கும் பாருங்க, அது வரைக்கும் அந்த வெயிட் ஒரு மாதிரி தூசிக்கிட்டே இருக்கும். அதுதான் பிரச்சனை. அப்படியே ஒன்றும் தெரியாத மாதிரி கண்ணை மூட்டு படுத்துற வேண்டியதுதான். அப்போ எஸ்கேப் ஆக முடியும். தெரியாத மாதிரி இருந்தாலும் எது வந்தாலும் கண்ணை மூடிக்கிட்டே இருந்த வேண்டியதான். ஐயோ கிளம்புது கடவுளே. இப்போ நான் பயந்தது பார்த்து சிரிச்சானா, இல்லை அவன் பயந்தது கவர் பண்ணுறியா சிரிச்சாரா? அசிங்கமாக போச்சு. சரி, அப்படியே பில்டப் பண்ணிட்டு தெரியாத மாதிரி இருந்துருவான். ஃபைனலி வண்டியை தாளாத்தி லேண்ட் ஆகிட்டாங்க. லேண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி எவ்வளோ சாவடிக்கிறானுங்க. ஐயோ கடவுளே. என்ன 2 மணிக்கு ஃப்ளைட் ஏறினேன், 2:40 ஜேபி வந்து சேர்ந்தாச்சு. அப்படி பயந்துட்டு எங்கடா கீழே படி இறங்கணுமா இல்ல, நீங்க கொஞ்சம் பாருங்க. அப்படி இதான் சென்னை ஏர்போர்ட். அவ்வளோதான் guys, இந்த டிராவல் தான் என்னோட லாகு. எப்படி வந்து நான் வண்டியாக வந்து சேர்ந்தேன் கதையே. ஸோ வந்துட்டேன். ஏற்றத்துக்கு வந்து என் மாமனார் வந்துட்டு இருக்கிறது. ஐ மெயின் வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த இடத்துக்கு வந்திருப்பாரு, நான் கொஞ்சம் லேட்டு. ஸோ என்னை வந்து ஏற்ற வந்திருப்பாரு. ஸோ நம்ம போகிறோம். எங்களோட ஃபேமிலி கேதரிங்ஸ் ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்காக நடக்க போகுதுன்னா நான் அந்த வீடியோ எடுத்து அதையும் உங்களுக்கு வீடியோவாக போடுறேன். அதுவரை நீங்கள் என்ன பண்ணணும், என் வீடியோ லைக் பண்ணிட்டு, வீடியோ ஷேர் பண்ணிட்டு, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, பெல் பட்டனை அமுக்கிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறோம். ஓகேவா? அப்படி ஒரு ஆய் சொல்லிருங்க. ஆஃப் பண்ணி கொடுத்தேன், திறந்துக்கிச்சு. எடுத்துக்கலாம், அப்ப எடுத்துக்கிட்டோம். இயேசுவே, இந்த இரவிலும்
நீர் கொடுத்த இந்த ஆகாரத்திற்கு நன்றி. இந்த ஆகாரத்தை ஸ்பான்சர் செய்திருக்கிற அன்பான குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இந்த ஆகாரத்தை நீங்க பலப்படுத்தும் கொடுத்திருக்கிற அன்பான சிவசுப்பிரமணியம் அவர்களை ஆசீர்வதிங்க. அவர் குடும்பம் எல்லாருமே வாழ்ந்து சுகமா இருக்கட்டும். மனதார ஆசீர்வதிக்கிறோம். சிவா ஒரு மணி வச்சு தானே பாய் சொல்லு. எல்லாருக்கும் போயிட்டு வரோம். பாய்.